சக்தியா பிராணசக்தியா மாற்றி மண்ணீரலுக்கு அனுப்புகிறது ஸ்பிளீன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உணவில் கண்ணுக்கு தெரிந்த சத்து இருக்கு, கண்ணுக்கு தெரியாத பிராணன் இருக்கு. நீங்க புளியும் பழத்தை நாக்கில் வைங்களேன், கண்ணு கூசு. இங்க புளிப்பட்டா கண்ணு ஏன் கூசுதுன்னா, அப்ப லிவர் உங்ககிட்ட எனக்கு ஆர்லிஸ் கொடு குளுக்கோஸ் கொடுன்னு கேட்கல, மாங்காய் கொடுன்னு தான் கேட்குது. தண்ணி அடிச்சு கல்லில் கெட்டு போய் கோவம் வரும், கோவம் வந்து கல்லில் கெட்டு போகும். இந்த விஜயகாந்த் படம்லாம் பாருங்க, அவர் கோவப்பட்ட போது கண்ணில் க்ளோஸ்அப் வைப்பாங்க, அப்படி இருப்பாரு, அடிட்டு இருப்பாரு. புளிப்பு அப்படிங்கிற சுவை ஆகாயம் சம்பந்தப்பட்ட ஒரு சுவை. புளிப்புங்கிற சுவை ஆகாயம் சம்பந்தப்பட்ட சுவை. இதற்கான வெளி உறுப்பு கண், உள் உறுப்பு கல்லீரல் லிவர். இதற்கான உணர்வு கோபம். புளிப்புக்கும் ஆகாயத்திற்கும் கண்களுக்கும் கல்லீரலுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இது இப்போதைக்கு இந்த ஒவ்வொரு சுவையை பற்றி பேசிட்டு கடைசி என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க. மீண்டும் சொல்கிறேன், புளிப்புக்கும் ஆகாயத்திற்கும் கண்களுக்கும் கல்லீரல் லிவருக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் உண்டு. புளிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா, ஏங்க நாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள். இது என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஏங்க நாக்கில் இருக்கிற புள்ளி புள்ளியாக இருக்கிற டேஸ்ட் பட்ஸு சாப்பாட்டில் இருக்கிற உப்பு புளி காரம் இனிப்பு கசப்பு தோற்புங்கிற சுவை இருக்கு இல்லைங்களா, சுவையை எடுத்து சக்தியா பிராணசக்தியா மாற்றி மண்ணீரலுக்கு அனுப்புகிறது ஸ்பிளீன். மண்ணீரல் தான் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட்டர். சில பேர் கேள்வி கேட்டீங்க, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுமே, உடனே எப்படி சக்தி கிடைக்குதுன்னா, புரிஞ்சுக்கங்க, நம்ம சாப்பிட்ற உணவில் கண்ணுக்கு தெரிந்த கால்சியம் அயன் சோடியம் இருக்கு, புரோட்டீன் விட்டமின் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சுவை உடனடியாக எல்லா செல்லுக்கும் சக்தி கொடுக்கும். நீங்களே சொல்லுங்க, சாப்பாடை வாயில போட்டு ஜீரணம் பண்ணி வயிற்றுல அமிச்சு அது 1/2 மணி நேரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதெல்லாம் ஜீரணம் பண்ணி அது சிறுகளுக்கு போய் உறிஞ்சு வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் சாப்பிட்டு முடிச்சோன்னே நமக்கு தெம்பு கிடைக்குதா, கண்ணு பளிச்சுன்னு தெரியுதா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உணவில் கண்ணுக்கு தெரிந்த சத்து இருக்கு, கண்ணுக்கு தெரியாத பிராணன் இருக்கு. அது சோயாத்தான் இருக்கு. அப்ப நாக்குல சுவை ரசிக்கும் பொழுதே நாக்கு பிராணசக்தியாக மாற்றி மண்ணீரலுக்கு ஸ்பிளீனுக்கு கொடுத்து ஸ்பிளீன் எல்லா செல்லுக்கும் கொடுத்து விடுகிறது. புளிப்புங்கிற சுவை நாக்குல பட்டா அது ஆகாய சக்தியா மாற்றி உடம்புல எல்லாம் அனுப்பும். ஆகாய சக்தி மூலமா வேலை செய்யற உறுப்பு தான் கண்ணும் லிவரும். இதற்கான உணர்வு கோபம். நீங்க புளியும் பழத்தை நாக்கில் வைங்களேன், கண்ணு கூசு. இங்க புளிப்பட்டா கண்ணு ஏன் கூசுதுன்னா, புளிப்பட்டோன்னா கண்ணுக்கு நிறைய எனர்ஜி போகுது. புள்ளி ரசம் குடிச்சு பாருங்களேன், பேதியாகும். லிவர் என்ன பண்ணும்? புளிப்பு கிடைச்ச உடனே பாய்சன்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே வீசும். கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணின் வயிற்றில் குழந்தையின் கண் செய்யும் பொழுதுதான் பெண்களுக்கு மாங்காய் சுவை கேட்கும். கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தை உருவாக்குவது லிவர் தான். இந்த அம்மா கூட தூங்கிடுவாங்க, லிவர் 10 மாசம் 1 செகண்ட் ஓய்வு இல்லாம குழந்தை உருவாக்குதுங்க. அப்ப லிவர் உங்ககிட்ட எனக்கு ஆர்லிஸ் கொடு குளுக்கோஸ் கொடுன்னு கேட்கல, மாங்காய் கொடுன்னு தான் கேட்குது. எப்பெல்லாம் கரெக்டா கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த புளிப்பு தேவையோ கரெக்டா கொடுத்து பாருங்க, குழந்தை நல்லா வளருங்க. அப்ப நமக்கு என்ன வேணுமோ கேட்குதுங்க, கொடுத்தா முடிஞ்சுதுங்க. கோபம் கோபம் வந்து என்ன தெரியுங்களா? கோபம் வந்தோடனே உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி எல்லாம் தீர்ந்துருங்க. கண்ணு சவப்பாயிரும், கல்லீரல் வீக் ஆயிரும். சொல்றாங்க இல்லைங்களா, தண்ணி அடிச்சு கல்லீரல் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா?
தண்ணி அடிச்சா கல்லில் கெட்டு போகுது, கோவம் வந்தாலும் கல்லில் கெட்டு போகும். தண்ணி அடிச்சு கல்லில் கெட்டு போய் கோவம் வரும், கோவம் வந்து கல்லில் கெட்டு போகும். இங்க பாருங்க, கோபம்ங்கிற உணர்வு உடம்புல ஆகாய சக்தியை குறைக்குது. அதிக கோவப்படுறவங்க புளிப்பா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. உடனே கொடுக்காம கொடுத்துருங்க, கொடுத்தாதான் கோபம் குறையும். இல்லை கொடுக்கலன்னு அதுக்கு ஒரு கோபம் வரும். புரியுக்காக சொல்றேங்க. உடம்புல என்ன சக்தி குறையுதோ அந்த டேஸ்ட்டை தான் நாக்கு விரும்பும். அதான் சொல்ல வரேன். ஆகாய சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புளி சாப்பாடு பிடிக்கும், புளி ரசம் பிடிக்கும். அவங்களுக்கு கொடுங்க, நோய் குணமாயிடும் சொல்கிறாங்க. நீங்கள் புளியெல்லாம் சேர்த்திக்காத அப்படி சொல்லி என்ன பண்ணுறீங்க? புளி கொடுக்காம இருக்கீங்க, அதாங்க நோய். சொல்லுவாங்க உப்பு புளி காரமெல்லாம் குறைச்சிக்கோ. சரி, நான் என்ன பண்ணுறேன்? உப்பு புளி காரத்தை குறைச்சிக்கிறேன். இனிப்பு நான் ஏற்கனவே சாப்பிட்றதில்ல, கசப்பு துருப்பு நான் பார்த்ததே இல்லை. சாக வேண்டியது தான். இருக்கிறதே 6 சுவை தான், சாப்பிட்றது 3. அதையும் சேர்த்திக்க வேண்டாம்னு சொல்லி நான் உடன்பட மாட்டேன். அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன பொறுத்து உப்பு புளிக்காரம் சாப்பிடுங்கிறேன். சாப்பிட்டா தாங்க நோய் குணமாகும். அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவேன். எவ்வளவு சாப்பிடணுங்கிறத இம்பார்ட்டன்ட், அது முக்கியம். புளிப்பு, கோபம், கண்கள். இது கோபம் வந்தால் பாருங்க, கண்ணு செவச்சவேன்னு ஆயிடும். ஏன்னா கோபம் வந்து ஆகாசத்தை தீர்த்திருச்சா, ஆகாசத்தில் வேலை செய்கிற கண்ணு என்ன பண்ணும்? எனர்ஜி கிடைக்காம சிவப்பாயிருமா? இந்த விஜயகாந்த் படம்லாம் பாருங்க, அவர் கோவப்பட்ட போது கண்ணில் க்ளோஸ்அப் வைப்பாங்க, அப்படி இருப்பார், அடிட்டு இருப்பார். படத்தில் கோவப்படும் போது கண்ணு செவந்துச்சு. ஸோ புரிஞ்சுக்குங்க, சிம்பிள். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் உணவு எது சாப்பிடணும்னு புரிஞ்சுக்க முடியும். புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கோபத்துக்கும் கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்கு. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். வணக்கம், என் பேரு முகமது பாரத். என்னோட பேரு பராசக்தி. என் பேர் கிரி. என் பேர் கபிலன். என் பேர் அமுதவல்லி. கோபால் கிருஷ்ணன். என்னோட நேம் கே செல்வகுமார் சார். My name is Rizwan. ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ண இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. உண்மையாலுமே இது வந்து எல்லாருடைய லைஃபுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Very useful and we are thankful to you. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹீலர் பாஸ்கர் சாருக்கு, கீழர் பாஸ்கர் சார் அவர்களுக்கும், ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், ஹீலர் பாஸ்கர் சாருக்கும், ஹீலர் பாஸ்கர் சாருக்கும், ஹீலர் பாஸ்கர் சார், ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேங்க. ஸோ இவ்வளோ ஒரு நல்ல கண்டென்ட்டை எங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொன்ன சாய்ராஜ் அவர்களுக்கு, சார் சாய்ராஜ் சார், சாய்ராம் சார் அவர்களுக்கு, சாய்ராஜ் அவர்கள், சாய்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். I am from Bangalore. சேலம் மாவட்டம், காஞ்சிபுரம், தஞ்சாவூர்ல இருந்து, கோயம்புத்தூர், பெங்களூர். டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவதுங்க, இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு பொருள் நீங்கள் வச்சுருந்தாலும், எந்த ஒரு சர்வீஸ் வச்சுருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. எனவே இந்த வித்தையை யாருமே ஓப்பனாக இதுவரை தெளிவாக முழுமையாக கற்றுக் கொடுக்கவில்லை. இதற்காக ஒரு முயற்சி. நீங்கள் ஒரு 10 வருஷம் சுமார் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கற்றுக்க முடியாத அந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இவர் 10 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறார். பல நாடுகளில் பல கம்பெனிகளுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுத்த இவர் எனது வேண்டுகோளுக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார். எனவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடமா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேங்க. 15 வருஷமா இவ்வளோ வச்சிருக்கிறேங்க. இந்த 15 வருஷத்துல ஒரு 8-9 வருஷத்துல மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தாங்க எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரு சாய்ராஜ் அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு
லட்சத்துக்கு மேலே போயிருக்கிறாங்க. மில்லியன்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணி 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் வகுப்பு வரும். இந்த ஆன்லைன் வகுப்பை நீங்க ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்துல திரும்ப திரும்ப பார்க்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். எனவே கிராமத்தில் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.